வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வந்துட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டு என்னோடய கான்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க. கான்டாக்ட் நம்பர் கிடச்சிட்ட பிறகு எனக்கு கால் பண்ண மாட்டேறீங்க. உங்களோட நம்பர் என்கிட்ட நீங்கள் கொடுக்கல. ஸோ ஆனால் காலையில் மார்னிங் மெசேஜ் இதெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்த நம்பர் வந்துட்டு நீங்கள் காலையில் மார்னிங் மெசேஜ் ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டீங்களா, குளிச்சிங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யூசி இந்த இதில் 30 வருஷம் நான் இந்த லைனில் இருக்கிறனால அதோட நன்மைகள் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இன்ன வரைக்கும் நான் யூனிட் ட்ரஸ்ட்டில் தான் இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஜாப் அன்டில் நவ் நான் யூனிட் ட்ரஸ்ட் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும், அதோட நன்மை அவ்வளோ இருக்குது. ஓகேவா? இப்போ வந்துட்டு கம்பல்சரி சேவிங், கண்டிப்பான சேமிப்புன்னு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. எப்போ என்ன நடக்கும்னு தெரிய மாட்டுது. ஃப்ளட் வருது, கண்ட வைரஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கிறனால நம்ம வந்துட்டு சேமித்து தான் ஆகணும். இப்போ இடையில கூட ஒருத்தவங்க என்னது பிஸ்னஸ் வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சேர்த்து வச்ச காசை எடுத்துட்டாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக எடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு நஷ்டத்தில் இல்லை, லாபம் வேறு கிடச்சிருக்கு. அந்த லாபத்தோடு அவங்க எடுத்து அவங்களுடைய பிஸ்னஸை, கேட்ரிங் பிஸ்னஸை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் நீங்கள் செய்யலாம் தெரியுங்களா? ஒரு எமர்ஜென்சிக்கா, யாருக்காவது உடல்நல சரியில்லையா, அவங்களுக்கு நீங்கள் உதவணுமா, அதுக்கும் நீங்கள் எடுக்கலாம். எதுக்கும் வேணாலும் எடுங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு நல்லா யோசிச்சுக்கிங்க. எடுக்காத முன்னுக்கே எதுக்கு அந்த காசு நீங்கள் போட்டீங்க? உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கா? ரிட்டைர்மெண்ட் 55 வயசில் நான் ரிட்டைர்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 55 வயசில் எடுக்கிறது வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் பிளான் இல்லை. ரிட்டைர்மெண்ட் பிளான் என்பது நீங்கள் 55 வயசுக்கு வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்க, 60 வயசு வேலை செய்கிறீங்க, 65 வயசு வரைக்கும் வேலை செய்கிறீங்க. அதோட சரிப்பா என்னால் முடியல, நான் இனிமேல் இந்த வேலை செய்ய முடியாது, நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? உங்களுக்கு பாக்கெட் மணின்னு ஒன்று தேவைப்படும் இல்லையா? உங்கள் செலவுக்குன்னு, உங்கள் பிள்ளைங்களை உங்களை பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்குன்னு செலவு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு அந்த உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பிரித்து 12 மாதம் நம்ம பிரிச்சிருவோம். பாதியாக பிரிச்சுட்டு உங்களுக்கு மாதம் டிவிடெண்ட் மட்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி நாங்கள் செய்கிறோம். சரிங்களா? யூனிட் ட்ரஸ்ட் வந்துட்டு ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்துட்டு அது காசு போனது தான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியவே, அந்த மாதிரி நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குழப்பத்துக்கு ஒரு இதே வராது உங்களுக்கு. ஏன்னா அந்த காசு வந்துட்டு மார்க்கெட் லோவாக இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், மார்க்கெட் ஹையாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், நாங்கள் தான் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்போம். நாங்களும் எங்களுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸும் மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு சைனா திருவாக போச்சா, ஓகே, ஃபண்ட் மேனேஜர்ஸ் தெரியும் என்ன செய்யணுன்ட்டு. அதே மாதிரி எங்களுக்கு சொல்லுவாங்க என்ன செய்யணுன்ட்டு, நாங்கள் செய்வோம். அதே மாதிரி இப்போ இந்தியா வந்துட்டு நல்லா இருக்கா, நல்லா ஓடுதா, ஓகே, இப்போ யாருக்கு ப்ராஃபிட் எல்லாம் இருக்குது தூக்கி இந்தியாவில் போடுவோம். சரி, இந்தியாவோட ஃபண்ட் இன்னும் கூட வரும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது தெரியுங்களா எங்களோட இதில். ஸோ இது வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலே பொறுமையாக இருக்கணும். அன்லெஸ் இட்ஸ் ஆன்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் யூனிட் ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக இட்ஸ் லாங் டேர்ம், 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் நல்லா வருமானம் பார்க்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு வேண்டிய காசு நீங்கள் வச்சுக்கிட்டு, நிறைய பேர் என்கிட்ட அதான் சொல்லியிருக்காங்க, எங்கெங்க வேண்டிய காசு 10 பத்தாமல் இருக்குன்றாங்க. கம்பல்சரி சேவிங், கண்டிப்பான சேவிங் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 200 வெள்ளி, சரி ஒரு 100 வெள்ளி போடலாம் தானே? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி சேவிங் சேர்த்து வச்சிங்களா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? உங்கள் நம்பர் வந்துட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை கூப்பிடுறேன். நம்ம வந்துட்டு ஜூம் மீட்டிங் செய்யலாம். அப்படி நீங்கள் லோக்கல் கேல் சைடில் என்ன இருந்தீங்களா நேராக கூட மீட் பண்ணலாம். இபிஎஃப்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இபிஎஃப்லேருந்து இந்த தேர்ட் அக்கௌண்ட் வருதுல்ல, அந்த தேர்ட் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் காசு விட்ரா பண்ணலாம். அது வந்துட்டு அந்த காசும் விட்ரா பண்ணிவிட்டு ரொம்ப பேர் வந்துட்டு செலவுக்கு பவிச்சிடுறாங்க. அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டே.
ஓ இப்போ மூணாவது அக்கௌண்ட் இருக்கா, நம்ம அந்த காசை எடுத்து இது செய்வோம் அது செய்வோம்னு பிளான் பண்ணுறீங்க. சேமிக்க பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். என்னோட கஸ்டமருங்க நிறைய கஸ்டமருங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தான், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு. ஆனால் நல்ல காரியத்துக்கு போயிருக்காங்க. திருப்பி சில பேர் திருப்பியும் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த நம்பிக்கைனால என்கிட்ட திருப்பி வந்திருக்காங்க. ஸோ மக்களே, நம்ம நாடு போகிற போக்கில் நம்மளுடைய நிலைமை சூழ்நிலை இதெல்லாத்தையும் பார்த்து பயம்தான் வருது. என்ன நடக்க போதோ, நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ நம்ம நாட்டில், இந்த பயம்லாம் இருக்கும். நம்மளே காப்பாற்றிக்கிட்டா தான் ஆச்சு. யாரும் காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்களா? நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் பாருங்க, vote for nobody will help you. இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஆளோட பேர் நோபடி, ஆனால் அந்த வார்த்தை நோபடி. அந்த மெசேஜை நீங்கள் பாருங்கள். ஸோ நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். சைனிங் ஆஃப்.